உங்க எதிர்கால சந்ததிக்கு உங்களால கிடைக்கிற 7 ஆசீர்வாதங்களை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க தெய்வீக வாழ்க்கை வாழும்போது உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையை கற்பிக்கும் போது உங்க பிள்ளைகள் ஞானத்தை பெறுவாங்க. நீங்க உத்தமமா நடக்கும்போது உங்க பிள்ளைகள் உங்க முன்மாதிரியை பின்பற்றுவாங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்படும் போது உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நீங்க விசுவாசத்துல வாழும்போது உங்க சாட்சி தலைமுறை தலைமுறையா பேசும். நீங்க பிள்ளைகளை தேவனுடைய வழியில நடத்தும் போது அவங்க அதை விட்டு விலகவே மாட்டாங்க. நீங்க தேவனுக்கு மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்யும் போது உங்க பிள்ளைகளும் அவரை சேவிக்க விரும்புவாங்க. நீங்க தேவனுக்காக வாழும்போது உங்க வாழ்க்கை அடுத்த தலைமுறைக்கு ஒரு விதையா மாறுங்க. வரப்போற எழுப்புதல்ல தேவன் உங்களை ஒரு ஆன்மீக பெற்றோரா பயன்படுத்தி அவரை நேசிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்க போறாரு. நீங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச பிறகும் உங்களை பத்தி பேசுற வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா வரப்போற எழுப்புதல்ல தேவன் உங்களையும் உங்க சந்ததியையும் தான் எடுத்து பயன்படுத்த போறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.